நினைத்தது ஒன்று நடப்பது ஒன்று என்று எண்ணி வருந்தாமல், நான் தரும் வரம் என்று ஏற்றுக்கொண்டு உன் வாழ்வில் என்னை தேடி வரும் என் அன்பு குழந்தையே, இன்றைய நாளில் என் வாக்கு உனக்கு என்று எழுதப்பட்டது. இதை உன் மனம் ஏற்றுக்கொண்டுதான் ஆகஸ்ட் வேண்டும். நீ எதிர்பார்த்து காத்து கொண்டு இருந்த ஒரு செய்தி உன்னை தேடி வந்து அடையும். உனக்குள் இருந்த அனைத்து மன வருத்தம் குறையும். நீ என்னை உன்னில் தேடினால் கண்டிப்பாக உனக்கு காட்சி அளிப்பேன். நீ என்னை முழு மனதுடன் வணங்கினால் மட்டுமே உன்னால் என்னை காண முடியும். ஒரு செயலை செய்வதற்கு மட்டுமே உனக்கு உரிமை உண்டு. உனக்காக கொடுக்கப்பட்ட கடமையை நிறைவேற்றுவது மட்டுமே உன்னுடைய வேலை. ஆனால் அந்த செயலால் விளையும் பலனில் உனக்கு எவ்வித உரிமையும் கிடையாது. ஒரு செயலை செய்யும் போது அதன் பலன் என்னவாக இருக்கும் என்பதை யோசித்து அதை நோக்கமாக கொண்டு உனது செயலை செய்யாதே. எப்போதும் உன் செயல்களை செய்கிறாய் என்றால் என் கவசம் படி